அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் கர்மயோகம்னா என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? கர்மயோகம் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம். இது ஒரு 2-3 பதிவுகள் மேலேயும் வரும். கொஞ்சமாக சுருக்கி எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அந்தளவுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கர்மயோகம் அப்படின்னா, கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செயல், நம்ம செய்கிற செயல். கர்மம் ப்ளஸ் யோகம் தான் கர்மயோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி யோகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கைன்னு சொல்லிட்டு நம்ம முன்னையே சொல்லியிருந்தோம். பலன் செயற்கை பலன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி இங்கே எப்படி கர்மம் யோகமாக மாறுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கர்மம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்மம் அப்படின்றது செயல். செயல் அப்படின்ற சொல் என்ன அப்படின்னா, நம்ம எண்ணத்தால், மனதால், உடலால், வாக்கால், இப்படி இதெல்லாம் செய்கின்ற செயலை குறிக்கிறது தான் கர்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தருடைய பலன்கள் அவருடைய கர்ம வினைன்றோம். அதாவது நம்ம பாவம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பாவமானது எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தா, நம்ம செய்கிற செயல்களில் தானே அந்த பாவம் உருவாகுது. ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த நம் செயல்களே இந்த கர்மத்தை குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே இந்த பிறப்பு எடுப்பது அப்படின்றதே கர்மாவினால் தான். நாம் முன் ஜென்மத்தில் நம்ம செய்த பிறவி பலனே தான் இந்த ஜென்மத்தை அது கர்மாவாக நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதான் இந்த கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கர்மம் யோகமாக எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோகம் என்று சொல்லும்போது சாதனை அதுமாதிரி சொல்கிறோம். ஆனால் அந்த யோகமானது எப்படின்னா, நம் செய்கின்ற செயல்கள் தன்மையை பொறுத்தே அந்த யோகமானது உருவாகுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இது அதான் கீதையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கர்ம யோகத்தை பற்றி ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய யோகங்களில் 4 யோகங்களை பற்றி கீதையில் சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா கர்மயோகம், இன்னொன்று ராஜயோகம், இன்னொன்று பக்தி யோகம், இன்னொன்று ஞான யோகம் சொல்லிட்டு இப்போ 4 வகையான யோகங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இந்த கர்ம யோகம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த யோகம் அப்படின்னு நான் சொன்னேன், அதாவது பொதுவாகவே நாம் செய்கின்ற செயல்கள், எந்த ஒரு செயலும் முழு மனதோடோ, முழு சித்தையோட, மன உறுதியோடோ, சிறத்தன்மையோட, தன்னலமற்ற சஞ்சலமற்ற சிறத்தன்மையோட ஒரு செயலை நாம் செய்யலாம். பலன் எதிர்பார்க்காமல் செய்கின்ற செயலானது நமக்கு யோகமாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எப்படின்னா, ஒரு ஆலமர விதை இருக்குது. ஸோ அந்த ஆலமர விதையானது அது மரமாக வளர்ந்து விழுதுகளை தாங்குது இல்லையா? ஸோ அது மாதிரி நாம் செய்கின்ற செயல்களே நம்முடைய யோகமாகவும் அது நம்முடைய வினையாகவும் மாறும் அப்படின்றது இந்த கர்மயோகத்தினுடைய அடிப்படை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதாவது கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கர்மம் அப்படின்றது செயல். நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு எதிர்மறை விளைவுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அதாவது நியூட்டன்ஸ் லா சொன்னல, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி, அந்த வினை, அந்த நம்ம செய்கின்ற செயல், அதான் அந்த கர்மம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த செயலானது நாம் எப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கச்சே அதே அந்த கர்மம் யோகம் அப்படின்ற பார்க்கச்சே அதனுடைய விளைவுகள் நல்ல இது கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பூர்ண பிராப்தி அடைகிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பூர்ண பிராப்தி அடைந்தார் அப்படின்றப்போ அவர் அவர் வாழ்நாளில் அவர் செய்கின்ற செயல்கள் எல்லாமே கடமையை நேர்மையாகவும் எந்தவித குறைவில்லாமல் ஒழுங்காகவும் நல்ல முறையில் தர்ம நெறிகளை பின்பற்றி வாழ்ந்து தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தன் மக்களுக்கும் பெற்றோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள், உலகத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நியாயமாக ஒருத்தர் செய்து முடித்தாரேனால் அந்த உடலானது பூரண பிராப்தி மோட்சத்தை அடையும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்பினார் அப்படின்னா, அவர் இந்த கர்ம யோகத்தை பின்பற்றினாலே மோட்சமானது நிச்சயமாக கிட்டும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதான் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், கடமையை செய் பலன் எதிர்பாராதே. எந்த ஒரு செயலானது நாம் செய்கின்ற செயல் எதுவுமே
பலாபலன் இல்லாமல் எதிர்பார்க்காமல் அதை செய்யும் செயலானது பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு இதுவே வந்து நன்மையை நம்மளே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அது இப்போ நம்மளே செய்கிறோம், எவ்வளோ செயல்கள் நம்ம செய்தாலும் ஒரு சில செயல்கள் நம்ம செய்ச்ச என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்கிறோம் இல்லையா, எனக்கு இது ரொம்ப சந்தோஷம், இதில் எனக்கு என்றைக்கோ எல்லாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அன்றைக்கி நம்ம செய்த செயல்களின் வெளிப்பாடே அந்த வார்த்தை வருதுன்னு சொல்லலாம். அதே நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஏனோ தானோ அப்படின்னு நம்ம பொறுப்பு இல்லாமல் ஒரு கடமை செய்யணுன்ற ஒரு விருப்போடு அந்த இது செய்ச்சு அந்த செயலானது முழுமை பெறாது. ஸோ அதுதான் அந்த கர்மமாக நம்மளுக்கு தொடருதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் அந்த செயல் அப்படி செய்யப்பட்ட செயல்களே பாவம் என்ற முனையிலும் அதுதான் நம்மளுக்கு என்னாவது ஒரு பிரச்சனைகள், அதனால் ஒரு விரக்தி, மனநிலைமை, இப்படி பல நிலைகளில் அந்த செயலானது நம்ம தாக்கத்தை உறுதிப்படுத்துதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் அந்த கர்மம் எப்படிப்பட்ட தன்மை உடையது, அதான் நம்ம செய்கிற செயலானது எப்படிப்பட்ட தன்மை உடையது, அதை பேஸ் பண்ணி தான் அந்த யோகமாக அது மாறும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவே தான் அவங்க கீதையில் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி அப்படின்னா உங்களுக்கு தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் எதே காரியஸ்ததிதோ அப்படின்றது. அதாவது ஒரு செயல் எந்த செயல் செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்றது வேத சாஸ்திரத்தில், தர்மசாஸ்திரத்தில், இந்து மத இதில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நாம் ஒரு செய்கின்ற செயல் நம் மனதுக்கு மனம் போல் நம்ம செய்யாமல் அந்த செயலானது எந்தவித நன்மை வாய்க்கும் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது என்பதை தெரிந்து அந்த செயலானது நம்ம செய்யும் பொழுது அது நம்மளுக்கு அந்த சமயத்தில் அது பலன் தரலை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலும், ஆனால் அது அதனுடைய நம்மளுடைய சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் மாதிரி அது. ஸோ அதுதான் புண்ணியமாக நம்மளுக்கு மாறுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை தான் அதை யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு பொதுவாகவே நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் செய்கின்ற பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய கர்மா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த புண்ணியம் அப்படின்றது அவருடைய செயல்கள், அவர் எப்படிப்பட்ட செயல்களை செய்தார் என்பதை பொறுத்து அது புண்ணியமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த யோகம், இந்த கர்ம யோகத்தை பின்பற்ற என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம சொன்னால் 4 விதங்கள். அதாவது நாம் செய்யும் செயல்கள் தன்னலமற்றதாக இருக்கணும், அதாவது பொது நலமாக இருக்கணும், அது மாதிரி அது அடுத்தவர்களுக்கு நம்ம செயலாற்றலுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், அதில் ஒரு சுயநலம் இருக்கக்கூடாது, நம்ம செய்யும் செயல் ஆசை இருக்கணும், பேராசை சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த செயல் செய்தால் நம்மளுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து செய்தோன்னா அது அந்த செயலானது முழுமை பெறாது. அதனால் நமக்கு நன்மைகள் கிடைக்காத பாதிப்புகளே அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பரிகாரங்கள்லாம் எவ்வளோ நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு அது என்ன சொல்கிறோம், நம்ம இந்த கோயிலுக்கு போய் எவ்வளோ செய்கிறோம், எவ்வளோ செய்தாலும் அதனுடைய ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நாம் செய்யும் தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பலன் நம்ம ஒரு செயல் செய்கிற பலனை எதிர்பார்த்து செய்யும் காரணத்தினால்தான் அந்த பரிகாரம், அந்த செயலானது முழுமை பெறாமல் போகுது. ஸோ அதனாலே பாதி நம்மளுக்கு அது இன்னும் பாதிப்புகளே அதிகமாக கிடைக்கும். அதனால் எந்த ஒரு செயல் நம்ம செய்யும் பொழுது, ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது அதனுடைய பலன் நம்மளுக்கு யோகமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுதான் நம் செயல், நம் எண்ணங்கள், நம்முடைய குணங்களோட வெளிப்பாடே நான் அந்த கர்ம யோகமானது அமைகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதனுடைய தொடர்ச்சி மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதோட இந்த பதிவு முடிந்து நன்றி, வணக்கம்.